ஹாய் கலெக்ஷன் வியூவர்ஸ், நான் உங்க சாந்தி திருமலை. இன்னைக்கு காட்டு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்க உட்ஃபி ஷாப் தான் வந்திருக்கோம். என்னோட பேக் எண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி வந்து ஒரு கிச்சன் யூனிட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாலில் ஒரு டிவி செட்டப் பண்ணாலும் அந்த எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னோட இன்னொரு பேக்ரவுண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்லையுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணணும், அதுக்கான ஒரு பெஸ்ட் பர்சன்ஸ் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனி நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உட்ஃபி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதோட டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஷூட். ஹாய் பிரதர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குட் நேம் பிரதர்? என் பேர் மனோ. சூப்பர் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த உட்ஃபிங்கிற நேமே வந்து ரொம்ப யூனிக்காக வந்தது. அது எப்படி உங்கள் கம்பெனிக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க? எஸ், உட்ஃபின்ற நேம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகே. உட் ப்ளஸ் ஃபெரஸ். ஃபெரஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அயனோட பீரியாடிக் டேபிள் நேம் தான் ஃபெரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து எங்கள் கம்பெனிக்கு கொஞ்சம் கேட்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு உட் ப்ளஸ் அயன் பேஸ் பண்ணி பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுறதுனால உட்ஃபேன்னு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் கம்பெனி நேமோட சீக்ரெட். சூப்பர். அதே நேரத்தில் இப்போ உட்ஃபி நான் வரணும்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ஆடியன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போரூர் காட்டுப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போக்கு பக்கத்தில் பில்லர் நம்பர் 350, மெட்ரோவோட பில்லர் நம்பர் 350க்கு பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் 1 இயராக நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃபீல்டில் 12 இயர்ஸாக நம்ம ஃபீல்டில் இருக்கோம். ஓகே பிரதர். இப்போ உட்ஃபியில் எந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே. ஸோ உட்ஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம மெயின் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உட் ஒர்க் தான். ஸோ உட் ஒர்க் இல்லாமல் நமக்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் பண்ணலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணலாம், ப்ளம்பிங் ஒர்க்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன நம்ம சிவில் ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம வந்து லைட்டிங் சொல்யூஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம உட்ஃபிக்குள்ளே மொத்தமாக பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக சொல்ல போனால் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் பில்டிங் புதுசாக வாங்கிட்டு நீங்கள் எங்ககிட்ட சாவி கொடுத்துட்டு எண்ட் டு எண்ட் எல்லா ஒர்க்ஸுமே பண்ணிவிட்டு நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு சாவி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து பால் காய்ச்சிட்டு நீங்கள் வந்து தங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுப்போம். ஸோ ஃபுல் டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. அதே நேரத்தில் உட்ஃபியோட யூஎஸ்பின்னா என்ன சொல்லுவீங்க? நம்மளோட யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக டர்ன்கி தான். ஸோ டர்ன்கி தான் நமக்கு மேஜராக. ஸோ நீங்கள் வந்து இப்போ உட் ஒர்க் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க, ஃபால் சீலிங் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தலைவலிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நம்மளே அண்டர்டேக் எடுத்து பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம கிட்ட மேஜரான ஒரு பாயிண்டாக இருக்குது. ஸோ இப்போ இன்டீரியர்னு பண்ண வரும்போது மேஜராக ஒரு 2-3 விஷயத்தை தான் பார்ப்பாங்க. ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கலாம், கம்ஃபர்ட் ஜோன் பார்க்கலாம், ப்ளஸ் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஸோ நாங்கள் எங்களோட டிசைன் டீம் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சைட் விசிட் போயிட்டு அங்கே கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம டிசைன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம இமேஜின் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து டிசைனாக பார்க்கும்போது இன்னும் நமக்கு சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி பண்ணலான்றதை நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம டிசைனர்ஸ் வந்து அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கிளைண்ட் வந்து ஒரு விஷயம் யோசித்து வைக்கிறாங்கன்னா அதை வந்து டிசைனர் வந்து அப்படியே அப்ளை பண்ணி காமிப்பாங்க. ஸோ உங்களோட கலர் என்ன கலர் போடலாம், அந்த இடத்துக்கு என்ன கலர் வந்து சூட் ஆகும், ஸோ ஒரு கலர் பேலட்டாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம டிசைனர்ஸே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நான் உட்ஃபி ஆஃபீஸ் வந்தோடனே நிஜமாகவே வந்து கொஞ்சம் அமேசிங்காக இருந்தது. நம்ம கிச்சனுக்கு என்ன செட்டப் தேவை, ஒரு இன்டீரியர் வந்து ஒரு ஹோம் ஹால்
டிசைன் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கும், ஒரு ஆஃபீஸ் செட்டப்னு எப்படி பண்ணியிருப்பீங்கன்றது வந்து பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட் பண்ணுற மாதிரியான, அது பியூட்டிஃபுல்லாக அழகான ஒரு ஃபினிஷில் அந்த கலர் பேலட் கூட அழகாக இருந்தது. அதனால நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக வந்து உங்களோட ஆஃபீஸ் வச்சே நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட எனக்கு பெட்டராக இருக்கும், பார்க்குற ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உட்ஃபே எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் இதுதான் வந்து கிச்சனோட ஸ்பேஸ். வாங்க கிச்சனை பார்க்கலாம். ஸோ இந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உடன் கிச்சன். ஸோ உடன் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா HDHMR பேனல்ஸில் போட்டிருக்கோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வந்து குவாட்ஸ் டாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் யூஸ் பண்ணலாம். குவாட்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து கிரனைட் யூஸ் பண்ணலாம், அண்ட் கொரியன் டாப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து நிறைய அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கார்னர் பிளைண்ட் கார்னர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளைண்ட் கார்னர் பிளேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேண்டம் ட்ராயர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ விட்த் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஜஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நமக்கு வந்து ஆல்டர்னேஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்ரி யூனிட். ஸோ நீங்கள் கிராசரிஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேண்ட்ரி யூனிட் இன்னும் நிறைய டைப்லலாம் இருக்குது. ஸோ நீங்கள் புல் அவுட் டைப்பில் இருக்குது, ப்ளஸ் டோரோட அட்டாச்மெண்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கிரைண்டர், மிக்ஸி, ரைஸ் குக்கர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக நம்ம வீட்டில் வந்து கவுண்டர் டாப் மேலேயே வந்து மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து யூட்டிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவன். மைக்ரோவேவனுக்காக நம்ம தனியாக ப்ரொவிஷனாக இந்த மாதிரி இடம்லாம் வந்து கொடுத்து பண்ணலாம். ஸோ மைக்ரோவேவன் வந்து எப்போவுமே வந்து நம்மளோட ஐ சைட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் வால் பாக்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஒரு பிளேஸ் இதுக்காக கொடுத்து நம்ம அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது நம்ம இந்த மாதிரி அலுமினியம் ப்ரொஃபைல் டோர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். வித் கிளாஸ் போட்டுக்கலாம், உள்ளுக்குள்ளே லைட்டிங்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து ஒரு டெக்கரேட்டிவ் பிளேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது ஓப்பன் பண்ணி காட்டலாமா? எஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் நிறைய வெரைட்டியாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற டைப்லாமே இருக்கும். ஸோ இதே தான் இந்த பக்கமும் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம நார்மல் ஓப்பனிங்கும் வச்சுக்கலாம். ஸோ கிளாஸ் போர்ஷன் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அதை வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக க்ராக்கரி யூனிட்லாம் இல்லாதவங்க இந்த இடத்துலையே வந்து நம்ம ஒரு ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு இந்த பிகைன்லேயே சில லைட் செட்டப்லாமும் கொடுத்துருக்கீங்க அழகாக. இது வந்து கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியா, இல்லை நீங்கள் ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ண சொல்லி கிச்சனுக்கு எதாவது பண்ணுவீங்களா? எஸ், இது வந்து ஒரு ஆம்பியன்ட் லைட் மாதிரி தான். இது நீடு இருக்கணும் இல்லைன்றது தான் பெரிய அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆம்பியன்ட் லைட் மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு வெளிச்சத்துலேயே நம்ம வந்து ஃபுல்லாகவே குக் பண்ணுற சான்சஸும் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கட்லரி ட்ரேலாம் யூஸ் பண்ணுறது, கட்லரி பிளேட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேகமாக க்ளோஸ் பண்ணாலும் அது வந்து நீங்கள் பொறுமையாக தான் போய் நிற்கும். அது மாதிரி பிளேட் வைக்கிறதுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேடோ டைல்னு சொல்லுவாங்க. டேடோ டைல் ஆர் பேக் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம என்ன மாதிரியான மெட்டீரியல்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி டைல்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜராக இதில் வந்து ஜாயின்ஸ் விசிபிலிட்டி இருக்காது. ஏன்னா இது ஒரு ஸ்டோனோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு கிட்டத்தட்ட 10 அடி கிட்ட வரும். ஸோ அதனால் ஒரு கிச்சனோட சைஸ்க்கே வந்துடும். ஸோ அதனால் இதில் ஜாயிண்ட் விசிபிலிட்டிஸ் இருக்காதுன்றதுனால கொஞ்சம் லுக் வைஸும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் இருக்குது. மேட் ஃபினிஷ் போடலாம், கிளாஸி ஃபினிஷ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபினிஷஸும் இருக்குது இதில். எஸ், இப்போ கிச்சன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐலேண்ட் கவுண்டர்னு சொல்லுவாங்க. ஐலேண்ட் கவுண்டர் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இதோட பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் ஒரு குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது இந்த இடத்துல கிச்சனுக்குள்ளேயே போகாமல் நீங்கள் வெளியவே உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். இந்த டாப்பில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கொரியன் டாப்ன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஜாயின்ஸே வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் இருக்காது. நீங்கள் என்ன கலர் ஸ்டோன் போடுறீங்களோ அந்த கலர்லேயே க்ளூ இருக்கிறதுனால உங்களுக்கு ஜாயிண்ட் விசிபிலிட்டிஸ் பெருசாக இருக்காது. ஸோ இது வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸும் இருக்குது உங்களுக்கு. அப்படி நேம் எனி கலர் யூ ஹேவ் இட். ஸோ அந்த மாதிரி தான் இதில். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட். டிவி யூனிட்டில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைப் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து ஸ்டோரேஜஸ் மாதிரி கொடுக்கலாம், டிவி கம் ஷோகேஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து வெறும் டிவிக்காக மட்டும். நம்ம இது வந்து பேக் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் டெக்ஸ்சர் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து வால்பேப்பர் யூஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து ஃபுல்லாகவே வுட் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி வேணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் சம் லெட்ஜஸ் மாதிரி கொடுத்துட்டு இதில் ஸ்டோரேஜஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துலையும் ஒரு டால் யூனிட் மாதிரி கொடுத்துட்டு நமக்கு ப்ரைஸஸ் எதனா இருக்கும், அவார்ட்ஸ் எதனா இருக்கும், அதை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பேசிக் டிவி யூனிட். இதில் வந்து நீங்கள் இன்னும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம இந்த இடத்துக்கு தேவையான டிசைன்ஸ்க்கு இது ரொம்ப போதுமானதாக இருந்தது. அதனால இது ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணியிருக்கோம். உட்ஃபேயோட மோஸ்ட் யூனிக் ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கிச்சன். அலுமினியம் கிச்சன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம், இந்த ஏசிபி ஷீட்ஸ் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. இதில் வந்து 100% வுட்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து அதனால இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப், டெர்மைட் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ வுட்டில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இதுலேயும் பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற அக்சசரிஸ் ஆகட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற பேனல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜஸும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே நீங்கள் வுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட் தான். நம்ம வுட்டு கிச்சனில் பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் பேண்ட்ரி யூனிட்டு. ஸோ இதை வந்து நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து வுட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல்ஸும் இந்த மாதிரி தான் வரும். ஸோ டேண்டம் ட்ராயர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இது வந்து ஒரு ஜீரோ மெயின்டெனன்ஸ் கிச்சன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து மேஜராக அலுமினியம் கிச்சனோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வந்து எங்ககிட்ட சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அலுமினியம் கிச்சனோட மேஜர் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இப்போ வந்து வார்ட்ரோப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ வார்ட்ரோப்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுற டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் டைப்னு சொல்லலாம். ஸோ இது இல்லாமல் வந்து ஒரு 10x10 பெட்ரூம் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல காட்டு போட்டுட்டு ப்ளஸ் ஸ்டடி டேபிள் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பெட் சைட் டேபிள் போட்டுட்டு ஸ்பேஸ் இல்லை, டோர் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டில் இடிக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் ஸ்லைடிங் டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைடிங்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்லைடிங் டோர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து சீலிங் ஹைட் வந்து ஒரு 11 feet இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சிலர்லாம் வந்து டோர் பெருசாக இருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, லாஃப்டோட டோர்ஸ்லாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கே வந்து ஒரு ஃபுல் டோர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அரிஸ்டோன்ற டைப் இருக்குது, அர்மாடோஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் டோர்ஸ் மாதிரி வரும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ்குள்ளேயே அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்குண்டான ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் கூட வந்து ஒரு வார்ட்ரோப்பில் ட்ராஸ்க்குள்ளே ஒரு வாட்ச் கம்பார்ட்மெண்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அவங்க மேக்கப் கிட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் உள்ளே வச்சுக்கிறதுக்கு உண்டான அலைன்மெண்ட்டும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் ஹேங்கர் பிளேஸ் வந்து நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹேங்கர் புல் அவுட் டைப்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வார்ட்ரோப்ஸில் அக்சசரிஸாகவே இருக்குது. நீங்கள் வாங்கி ஜஸ்ட் ஃபிட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் உட்ஃபீல்டில் தாராளமாக கொடுப்போம். உட்ஃபீல என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றது இல்லை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு இன்னோஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் செட்டப்புக்காக இருக்கட்டும், என்னென்னலாம் கிச்சனுக்கு பேக்ரவுண்டில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு என்ன மாதிரியான இன்டீரியர்ஸ்லாம் அவங்க பண்ணுறாங்கன்றது டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து உட்ஃபீல வந்து காண்டாக்ட் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாகவே பண்ணி தருவாங்க. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு ஒன்ஸ் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் சாந்தி திருமலை சைனிங் ஆஃப்.